இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வர சனிக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி திருச்சியில நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்ற பேர்ல மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. கோடிக்கணக்கில் செலவாகும் அப்படின்லாம் பேசுபொருள் ஏற்பட்டு மேடையில் கூட சீமானவர்கள் அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அது என்ன மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னா மற்ற மக்கள்லாம் மாற்றத்தை விரும்பலையா? எப்படி பார்க்குறீங்க? அதான் முதல்ல நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். லெட்ஸ் டாக் சினிமா அப்படின்ற ஒரு புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக சினிமா பற்றி பேசணுன்ற ஆர்வம், ஸோ அந்த வகையில் செஞ்சிருவோம் அப்படின்னு லெட்ஸ் டாக் சினிமான்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்ல முக்கியமான படங்கள் பற்றி ரெகுலராக அந்த சேனலில் பேச போகிறோம். ஸோ அந்த வகையில் காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த படத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். ஸோ லெட்ஸ் டாக் சினிமா சேனலுக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். டெஃபினட்டாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றதும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரைட். ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே மாற்றத்தை விரும்பல. ஸோ மாற்றத்தை விரும்புவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பழைய விஷயத்தை ஏத்துக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கு, ஆனா எல்லாருமே மாற்றம் வேணுன்ற இடத்துக்கும் எல்லாம் வரல. ஏன்னா மாற்றம்ன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல. மாற்றம்னா அன்சர்டனிட்டி. இப்ப புதுசா இருக்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேலை பார்க்கறதால நமக்கு எவ்வளவு சம்பளம், பில் எவ்வளவு பே பண்ணும், என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே தெரியும். ஆனா மாற்றம்னு வந்தா ஏகப்பட்ட அன்சர்டனிட்டி இருக்கு. அடுத்து என்னன்னு நமக்கு தெரியாது. சொல்லுவாங்க, நீங்க ஐடி கம்பெனில அங்க போய் வேலை பார்க்கலாம், இங்க போய் வேலை பார்க்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆனா மாற்றத்துக்கு பின்னாடி நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. அதனால எல்லாருமே மாற்றம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அரசியல்லையும் அதே தான். மாற்றம்னா மக்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப கஷ்டத்துலதான் இருக்கும், ஆனா ஏதோ சில விஷயங்கள் இருக்கு, அதை வச்சு அப்படியே தாக்கு பிடிக்கிறோம். இலவசமா நமக்கு ஹெல்த் கேர் கிடைக்குது, மாசம் 1000 ரூபாய் போடுறாங்க, கோடை காலத்துக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் வேற கொடுக்குறாங்க, அது போக எலக்ட்ரிசிட்டி சப்சிடி இருக்கு, நமக்கு எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க, ரேஷன் கார்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஓட்டிட்டு இருக்கோம். புதுசா மாற்று அது இதுன்னு பேசுறாங்க, வந்தா சிக்கல்ல போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்கும். ஸோ அதனால கோபம் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். பட் இருந்தாலும் மாற்றம் அப்படின்ற அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுன்றது கஷ்டமான ஒரு காரியம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன். பக்கத்துல ஒரு பெரிய கடல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு குளம் மாதிரி சின்ன ஒரு ஏரியா, கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. பக்கத்துல ஒரு மீன் மட்டும் அந்த பாக்கெட்ல மாட்டிக்கிச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பட்டுனது அதுல இருந்து குதிச்சு அந்த குளத்துக்குள்ள அப்படியே நகர்ந்து மண்ணிலேயே நகர்ந்து அங்க போயிடும். ஏரிக்குள்ள போகுது. ஆமா, ஏரிக்குள்ள போகுது, கடலுக்குள்ள போகுது. ஸோ அது பெரிய ரிஸ்க். அப்ப அந்த மீன் அந்த சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்க அந்த மீனுக்கு மாற்றம் வேணும்ன்ற எண்ணம் ஏற்படுது. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த மீன் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பாருங்க, அங்க என்ன இருக்குன்னு தெரியாது, வெளியில போறது வேற, ரிஸ்க் வேற. ஆமா, நடுவுல மாட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது, அங்க கடல் இருக்கான்னு தெரியாது. நமக்கு தெரியுது வீடியோல பார்க்கும்போது, மீன் தண்ணிக்குள்ள இருக்குது, கடல் இருக்கான்னு தெரியாது. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து அப்படி உள்ள குதிக்குது. அங்க போனா பெரிய ஒரு கடல், அதோட உலகமே விரிவடையுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். மாற்றுன்றது சொல்றது ஈஸி, ஆனா மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பிடிச்சி நெருக்கி தள்ளாதான் மாற்றத்தை நோக்கி போவாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் மாற்றத்தை விரும்புறாங்க. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை தாண்டி நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் எம்என்எம்க்கு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. அப்புறம் என்டிகேவுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸாவே நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. 24ல பாஜக நாங்க மாற்றத்துக்கான கட்சி அப்படின்ற மாதிரி தனியா அவங்க நிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல விஜயும் வந்திருக்காரு. சோ நேத்தை விட இன்னைக்கு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாற்றம் வேணுன்ற நம்பிக்கையும் அந்த ஆசையும் மக்களுக்கு இப்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு இந்த இருக்கக்கூடிய சிஸ்டம்ல தாக்கு பிடிக்க முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே இல்லை, எங்களுக்கு எந்த வாய்ப்புகளையும் நீங்க தரமாட்டேங்கிறீங்க, நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க மேம்படுத்தி இருக்கோம், ஆனா நீங்க என்னடான்னா அந்த பழைய சிஸ்டமுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கு,
குறிப்பிட்ட சில சாதியினர் சில அதிகாரத்தை சில பதவிகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த பதவியில இவர் தான் இருந்துகிட்டே இருப்பார், இந்த ஊர்னா இவரோட ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கும், அமைச்சர் பதவி இவரோட ஃபேமிலிக்கு தான் போகும், பையன் அதுக்கப்புறம் பேரன் அப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப சாதாரண மக்கள் முன்னேறி கீழே இருந்து மேலே ஏறி வர மக்களுக்கு எந்த ஸ்பேஸுமே இருக்காது. அந்த மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதை மேலே எடுத்துட்டு போறதுக்கும் தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை, ரைட், அப்ப இந்த மாதிரியான புது கட்சிகளை நோக்கி போகலாம். அதனாலதான் என்டிகே மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா 2016 இருந்து வளர ஆரம்பிக்குது. இந்த 2016 இருந்து நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டிலும் ஏற்படுறதை பார்க்க முடியுது. 2014 இருந்து இந்த கட்சி என்டிகே மாதிரியான பார்ட்டிஸ் வளர்ந்து என்டிகே ஸ்பெசிபிக்கா குரோ ஆகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா தான் இந்த இலவசங்களோட வீரியமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இலவசங்கள் கொடுக்குறாங்கனாலே அதுக்கான பொருள் என்னன்னா, பொலிட்டீஷியன்ஸால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியல, பொலிட்டிக்கல் பவர் அவங்களுக்கு கொடுக்க முடியல. சோ உங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கொடுக்க முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, உங்களை சைலண்ட் ஆகணும், அது காம்பன்சேட் பண்றதுக்கு பணத்தை கொடுத்துடுறது. என்கிட்ட உரிமை அப்புறம் அதிகாரம் இதெல்லாம் என்கிட்ட கேட்காத, பணம் வேணுமா பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன். இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு போகணுமா பையனுக்கு போகணுமான்ற டிபேட் வந்தா பெண்ணுக்கு காசை கொடுத்து அனுப்பிடுவாங்க, பையனுக்கு நிறுவனத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நிறுவனம்ன்றது ஒரு முட்டை போடக்கூடிய வார்த்தை, அது போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா பணம்ன்றது அப்படி இல்லை, ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொஞ்சம் கொடுத்து நீங்க அனுப்பி வச்சிடலாம். ஸோ பவரை கொடுக்காம அசர்ட்டை கொடுக்காம நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்றீங்க. இங்கேயும் அதே தானே, என்கிட்ட இருந்து அதிகாரம்லாம் கேட்காத, இங்க அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, அதுலலாம் நீ கைவிக்க கூடாது. உனக்கு வேணா கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றேன், ஃப்ரீயா சில விஷயம் உனக்கு தூக்கி போடுவேன், மாசம் மாசம் காசு கொடுக்குறேன், எலெக்ஷன் வரும்போது கட்சி சார்பாக உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், ஓட்ட போட்டோமா போனோமான்னு இருக்கணும், அதிகாரம்லாம் நிற்க கூடாது. அதான் நான் பாக்குறேன் 2016 இருந்து சில மாற்றங்கள் வருது. இவங்கனால எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியலன்ற சூழல் ஏற்படும் போது பணத்தை கொடுத்து கரப்ட் பண்றாங்க. ஆனா எல்லாருமே அதுக்கு விலை போக மாட்டார்கள். அப்படியே அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாலும் மனிதனுக்கு கோபம் இருக்கும், மனுஷங்களுக்கு ஜென்ரலாவே சுயமரியாதை இருக்கும். இந்த மாதிரி நடத்தப்படுறது அவங்களுக்கு பிடிக்காது. எனக்குன்னு சொந்தமான விஷயங்கள் எனக்கு ஆகணும், அதை நீங்க என்கிட்ட இருந்து பறிச்சீங்கன்னா கண்டிப்பா நான் கோவம் வரதான் செய்யும். வெளியில நான் காட்டிக்க மாட்டேன், நீங்க எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கும்போது நான் வாங்கிப்பேன், அதெல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு கோவம் இருந்துட்டு தான் இருக்கும். அது என்ன நீங்க மட்டும் மேல இருப்பீங்க நான் மேல வரக்கூடாது, இப்படியேதான் இருக்கணுமா? வெளியில பார்க்கும்போது அண்ணே வாங்கண்ணே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே சூப்பரா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இந்த கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அநீதி நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு எப்பவுமே கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ வெளியில அதை காட்டிக்க மாட்டீங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல எனக்கு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரு நண்பர் வழியா போறேன், ஒரு டிவில, அதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் டிவிக்கு போறேன். அப்ப என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப சேர்றா அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துல ஏத்திடுவாங்க. ஸோ நானும் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி போறேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சும் எனக்கு பெரு சம்பளம் ஏத்தல. அதுக்கப்புறம் இந்த சேனலும் பெருசா டேக் ஆஃப் ஆகல, எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு. அது மேபி அவர் கேஷுவலா கூட சொல்லியிருக்கலாம், ஆனா சொன்ன ஒரு விஷயத்த அவங்க செய்யலன்ற அந்த ஏமாற்றம் இருக்கு பாருங்க, அது நமக்குள்ள இருக்கதான் செய்யும். ஸோ நம்மளை ஏமாத்திட்டாங்க. அதனாலதான் எப்பவும் ஒருத்தருக்கு மார்க்கெட்ல என்ன சேலரி இருக்கோ அதை கொடுத்து நம்ம உள்ள கொண்டு வரணும். அவர் திடீர்னு வேலை இல்லாம இருக்காருன்றதுக்காக ரொம்ப கம்மியான சேலரிக்கு அவளுக்கு உள்ள எழுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்க மேல அவருக்கு உள்ள கோவம் இருக்கும், நம்மளோட உழைப்பை சுரண்டிட்டாங்கன்ற கோவம் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கும். நீ ஏதோ ஒரு வகையில அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்கன்னா அவங்க உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. அது எங்க வெளிப்படும்? அரசியல்ல மாற்று அரசியல் நோக்கி அவங்க தள்ளும். கெரியர்ல வேற மாதிரி இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃப்ல வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அரசியலை பொறுத்தளவுல மாற்று அரசியல் நோக்கி அவங்கள தள்ளும். இவங்க நம்மள 2ஆம் தர குடிமக்கள் மாதிரி டீல் பண்றாங்க, நமக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இலவசங்களை தூக்கி போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த பார்வை வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இப்ப ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருச்சு இன்னைக்கு. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்னு பாக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அரசியல் பேசுறாங்க. மாற்று அரசியல் பேசுறதுக்கு நீங்க யாருமே கிடையாது. விஜய் மட்டும்தான் இருக்காரு, அது போக சீமான். விஜய் பேசுற மாற்று என்னவா இருக்குன்னா, அரசியலே கிடையாது, ஆனா நான் மாற்று, நான் பெரியாரை ஏத்துப்பேன், திராவிடத்தை ஏத்துப்பேன், சோசியல் ஜஸ்டிஸ் இலவசங்களை ஏத்துப்பேன், திமுக பேசுறது எல்லாத்தையும் நான் பேசுவேன், ஆனா நான் மாற்று. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்று என்ன மாற்றுன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்ப பாக்கி இருக்கக்கூடிய ஒரே மாற்று யாரு? என்டிகே மட்டும்தான், சீமான் மட்டும்தான்.
சீமானோட அரசியலா இருக்கலாம், என்டிகேவோட அரசியலா இருக்கலாம், நான் பர்சனலா எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டேன். ஆனா கிரவுண்ட்ல ஓரளவுக்கு மாற்றுக்கான கேரக்டர்ஸ் இருக்கும்ல, மாற்றுனா சில விஷயங்கள் இருக்கும்ல, அது என்டிகேவோட அரசியலுக்குள்ள இருக்கு. என்டிகே ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒண்ணு, அவங்க கிட்ட ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு. அது திராவிடத்துக்கு எதிரான ஒரு ஐடியாலஜியா இருக்கு. நீங்க திராவிடத்தையும் எதிர்க்கிட்டு எப்படி திராவிடத்துக்கு மாற்றா இருப்பீங்க? சோ திராவிடத்தையும் எதிர்க்கணும், நீங்க ஆரியத்தையும் எதிர்க்கணும். அப்பதான் அந்த இருக்கக்கூடிய 2 குரூப்ல போய் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. சோ என்டிகே கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கு, யூனிக்கான ஐடியாலஜி இருக்கு. அது போக ஒவ்வொரு இஷ்யூலையும் அவங்களுக்கு ஸ்டாண்டும் இருக்கு. ஸோ ஐடியாலஜி வந்தாலே இஷ்யூ பேஸ்டா ஒவ்வொரு இடத்துல நீங்க ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐடியாலஜி இல்லைனா தான் குண்டக்க மண்டக்க ரிவர்ஸ் சென்டர்னு ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஓரளவுக்கு ஒரு மாற்று அரசியல் அப்படின்னா என்டிகே வச்சிருக்காங்க கையில. அதனால அவங்க மாற்றத்துக்கான மக்கள் மாநாடு அப்படின்றதையும் கொண்டு வராங்க. ஸோ அது நல்ல ஒரு கான்செப்டா நான் பாக்குறேன். இப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு வச்சிருக்காங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அந்த மாநாட்டுக்கு வரப்போறாங்க. வரக்கூடிய கூட்டத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமா எவ்வளவு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, எவ்வளவு மக்கள் மாற்றத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத? ஓட்டை வச்சுதான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வச்சுதான் புரிஞ்சுக்கணும். ஓட்ஸ் எவ்வளவு வாங்குறாங்கன்றத வச்சுதான். ஏன்னா கூட்டம் பாத்தீங்கன்னா எடுத்து நல்லா வரும் கூட்டம். ஆனா மாநாடு போடுறதுக்கான பர்பஸே இவ்வளவு பேர் என்கிட்ட இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. அது ஓட்டு வாங்குறதுக்கு பயன்படும். மாநாடு போட்டா அவங்களோட பவரை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. ஒண்ணு, பப்ளிக் பாக்குறாங்க, பப்ளிக் முன்னாடி என் பவரை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பவரை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கல்ல. இப்ப திமுக பாருங்க, தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு விதமான டிஸ்பிளே ஆஃப் பவர் தான். பாருங்க, நான் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மக்கள்கிட்ட ஒரு சிக்னலை கொண்டு போய் கொடுக்குது, ஒரு சிக்னல் அனுப்புது. திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதிமுக அதே மாதிரி பிஎம்கே உள்ள கொண்டு வராங்க, டிடிவியை உள்ள கொண்டு வராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதிமுக இன்னொரு சைட்ல அவங்களோட பவரை வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் இபிஎஸ் அவர்கள் திரும்ப ஒரு கேம்பெயின் போவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அவரோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்களை என்டிகேவால பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். இது ட்ரெடிஷ்னல் பவர் பாலிடிக்ஸ். இதுக்குள்ள என்டிகே என்டர் ஆக முடியாது. விஜய்க்கு ஃபேம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அவரு கொண்டு வர்றாரு. ஸோ இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல இந்த கிரௌடட் மார்க்கெட், நிறைய போட்டி இருக்கக்கூடிய இடமா இருக்குது அரசியல் இன்னைக்கு. அங்க என்டிகே என்ன பண்ண முடியும்? மாற்றத்துக்கான ஒரு அரசியலை அவங்க முன்வைக்கிறாங்க. என்டிகேவோட பேக் போன், முதுகெலும்புனா என்னன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு தொண்டர்படை இருக்கு. கருத்தியல் ரீதியா பெரிய பிடிப்புடைய ஒரு தொண்டர்படை இருக்கு, கேடர் பேஸ் இருக்கு. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாநாட்டம் நடத்த முடியும், நிறைய பேரை கூட்டிட்டும் வர முடியும். மீடியா உங்களை புறக்கணிக்கலாம், பணம் இல்லாதனால நீங்க பெருசா அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாம போகலாம். பட் இருந்தாலும் உங்களோட இந்த தொண்டர்படை, தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை சுத்தி ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கு பாருங்க. அவங்களால மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும், ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், நிறைய பேர் உள்ள கொண்டு வர முடியும். ஆனா அந்த கூட்டம் ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிருக்கா? கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப என்டிகேக்கும் டிவிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். டிவிகேவை பொறுத்தளவுல ஸ்ட்ரக்சர்டா இருக்காது, அது ஒரு மாதிரி கேஆட்டிக்கா இருக்கும். ஒரு இடத்துக்கு எல்லாம் சேருங்க அப்படின்னா கச்சா முச்சா இருக்கும், ஒரு பெரிய ஆர்கனைஸ்டா இருக்காது. இங்க ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ப்ராப்பரான பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு. நிர்வாகிகள் இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பகுதியில இருந்து எல்லாம் வராங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஆர்கனைஸ்டா தான் இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் இல்லாம விஜய்க்காக வரும்போது தான் பிரச்சனைகள் வருது. அந்த கூட்டத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ஒரு குழப்பமா தான் இருக்கும். அங்கங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு விஜயை பார்த்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் கிரௌடுக்கான எந்த குணங்களும் அதுல இருக்காது. இந்த கூட்டத்தை பொறுத்தளவுல இது ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டம் தான், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஐடியாலஜி பேஸ்டா ஒரு கிரௌடு வருதுனாலே ஆர்கனைஸ்டா தான் இருக்கும். ஒரு ஐடியாலஜிக்காக ஒருத்தன் வீட்டுல இருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு வரான்னா அந்த ஐடியாலஜிக்காக வேற நிறைய விஷயங்களையும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். இந்த ஐடியாலஜி ஜெயிக்கணும்னா நம்ம கரெக்டா பிஹேவ் பண்ணணும், கரெக்டான விஷயங்களை நம்ம படிக்கணும், கரெக்டான அரசியல் செய்யணும். ஸோ ஐடியாலஜி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணும். ஐடியாலஜி இல்லாம விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவலுக்காக நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் விஜயை பார்த்தா அவர் மேல தாவலான்னு தான் போவாங்க. அதை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா மாவட்ட செயலாளர் கேள்வி கேட்பாரு, தப்பு பண்ணா ஒன்றிய செயலாளர் கேள்வி கேட்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுல கொஞ்சம் இப்போ ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் விஜய் பார்க்க வந்திருக்கேன், நீ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்துக்கோ, நீ என்ன கட்டுப்படுத்த முடியாது, நான் விஜயோடைய ரசிகன்,
நீ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், நீ இருந்துட்டு போய் அப்படின்ட்டு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அதுவும் கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட், அதுவும் இருக்கு. அது தாண்டி இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா, ஐடியாலஜினா என்ன? தமிழ் தேசியம் ஒரு நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றும், வெல்லும். தமிழ் தேசியம் இன்றைய காலகட்டத்திற்கான தேவை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்ப எனக்குன்னு சில ரோல் இருக்கு. நான் மாநாட்டுக்கு போறேன்னா தமிழ் தேசியம் கண்டிப்பா ஜெயிக்கும், ஆனா ஜெயிக்க வைக்கிறதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதுக்காக நான் மாநாட்டுக்கு போறேன், அதுக்காக நான் யூடியூப்ல உட்காந்து வீடியோ நான் பண்றேன், அதுக்காக நான் புத்தகங்களை படிக்கிறேன், புத்தகங்கள் எழுதுறேன், டீக்கடையில உட்காந்து பேசுறேன், காலேஜ்ல பேசுறேன், ஆபீஸ்ல பேசுறேன், இது எல்லாத்தையுமே பண்றேன். ஆனா என் டார்கெட் வந்து விஜயை பாக்குறது மட்டும்தான். விஜயை பார்க்கும்போது மட்டும் தான் நான் ஆக்டிவா இருப்பேன். அதை தாண்டி நான் அரசியல் பேசுறதால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. டிவிக்கேவை நான் 4 பேர்கிட்ட போய் பேசுறேன், கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுப்போம், அதனால என் தலைவரை போய் ரீச் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுல்ல. என்னோட டார்கெட் என் தலைவரை ரீச் பண்ணும். நேர்ல பார்த்தாச்சுன்னா மேல தாவுவேன், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒண்ணு எனக்கு பேசுறதுக்கு அரசியலும் இருக்காது, ரெண்டாவது எனக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கு, நான் எதுக்கு வந்து அரசியல் பேசிட்டு இருக்கணும்? எனக்கு என் தலைவனை கொண்டாடுறதா என் வேலையே. மேபி என் தலைவனை குளோரிஃபை பண்ணி பேசுவேன், அது சிலவங்களுக்கு வேணா அப்பீலிங்கா இருக்கலாம். ஆனா 90% நான் லூசுன்னு தான் பார்ப்பாங்க. சும்மா உட்காந்து தலைவான்னு பேசிட்டு இருந்தா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பெருசா ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. டீசென்டான ஆட்கள் யாருமே நடிகர்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மதிக்க மாட்டாங்க. அது வளர்ந்தா புரியும். நமக்குமே சின்ன வயசுல தெரியாது, ஏதாவது ஒரு ஸ்டார் முன்னாடி ஓடிட்டு இருப்போம், ஆனா அதுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்காது. ஸோ அதனால இது எல்லாமே ஐடியாலஜி இல்லாத இடத்துல இருந்து தான் வருது. ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஐடியாலஜி உங்களை கைட் பண்ணும். ஐடியாலஜி இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பின்னாடியா போயிட்டு இருப்பீங்க. நேத்து கமல், இன்னைக்கு விஜய், நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு. இன்னைக்கு பாருங்க மாற்றுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்தாச்சு. வைகோ மாற்றுதான், டிஎம்டிகே மாற்றுதான், ஏகப்பட்ட கட்சிகள் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லாரும் பின்னாடியும் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்ல யாராவது வந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் நம்ம ஏமாறுறோம்? ஏன்னா நமக்கு மாற்றுனா என்னன்னு தெரியல, ஐடியாலஜினா என்னன்னு தெரியாது. ஏதோ வானத்துல இருந்து தேவதூதர் மாதிரி யாராவது காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஐடியாலஜி இருந்திருந்தா நம்ம கமல் பின்னாடி போயிருக்க மாட்டோம்ல. மாற்றம்ன்றது இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது, ஐடியாலஜி தான். சித்தாந்த ரீதியான ஒரு மாற்றம் இருக்கணும். எப்படி ஆரியத்துக்கு மாற்றா திராவிடம் வந்ததோ, திராவிடத்துக்கு மாற்றா இன்னொரு சித்தாந்தம் இருக்கணும். சித்தாந்தத்தோட நீங்க பிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அப்ப நீங்க இண்டிவிஜுவல்ஸ் பின்னாடி போக மாட்டீங்க. இங்க அப்படி கிடையாது. கமல் வராருன்னா அவர் நல்லா பேசுவார், அவர் பெரிய இன்டெலெக்சுவல். மையம்னு ஏதோ சொல்றாரு, மையம்னா அவருக்கும் என்னன்னு தெரியாது, நமக்கும் என்னன்னு தெரியாது. சென்ட்ரிசம் என்ன இருக்க முடியும் கேட்டா கண்டிப்பா நம்ம குழப்பி விட்டுருவாரு. எனக்கு சென்ட்ரிசம் பத்தி ஒரு 4 இயர்ஸ்ல பேசியிருப்பாரு அவரு. திமுக கூட திராவிடத்தை பத்தி பேசுதுங்க, அதிமுக கூட திராவிடத்தை பத்தி பேசுதுங்க. அப்பப்ப எதையாவது திராவிடம்னு ஏதாவது பேசுவாங்க. சென்ட்ரிசம்ன்ற வார்த்தையை கமல் யூஸ் பண்ணிருப்பாரா? எனக்கு தெரிஞ்ச இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல சென்ட்ரிசம்ன்ற வார்த்தையை ரொம்ப ரேரா வேணா யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ ரீசெண்டா நாடாளுமன்றத்துக்குள்ள அவருடைய முதல் பேச்சு பேசும்பொழுது சென்ட்ரிசம் பத்தி ஏதோ ஒண்ணு சொன்னார். ஏதோ உலகத்துல முக்கியமான ஒரு தத்துவம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசினார். ஆனா அந்த பேச்சு யாருக்கும் புரியல முழுமையாக. சரி, மேபி மென்ஷன் பண்ணிருக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனா நான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இப்ப திமுக அதிமுகவே பேசுறாங்க, அவங்க பேச வேண்டிய தேவை ஆக்சுவலா ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்களே கரப்ட் ஆகி போய் தான் இருக்காங்க. ஒரு காலத்துல திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிடம்னு பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் திராவிடம் அதிகாரத்துக்கு வருது. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மெதுவா ஐடியாலஜி எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க, விட்டாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம்ன்ற வார்த்தைய டெய்லி ஒரு நாளைக்கு 100 தடவையாவது சொல்லுவாங்க. ஆனா நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க, சென்ட்ரிசம்ன்ற அந்த கான்செப்ட் எவ்வளவுதான் பேசியிருப்பீங்க. அதுதான் ஆக்சுவலா நிவாரணம். நீங்க கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சொல்யூஷனே சென்ட்ரிசம் தான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. யூ ஆர் நாட் த சொல்யூஷன், யுவர் ஐடியாலஜி இஸ் த சொல்யூஷன். ஆனா உங்க ஐடியாலஜி நீங்க எவ்வளவுதான் மார்க்கெட் பண்ணிருப்பீங்க. எனக்கு சென்ட்ரிசம் பத்திலாம் அவர் பெருசா பேசினா எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு ரூபா எனக்கு இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு கிடைச்சது, அப்ப சென்ட்ரிசம் பத்தி நான் கேட்டேன். ஆனா பெருசா டீட்டெயிலான விளக்கம்லாம் ஒன்றும் வரல, ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆன்சர் தான். இருந்தாலும் புரிஞ்சிருக்காது உங்களுக்கு, என்ன சொல்றாரு தெரியலையே, சரி இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் சார் அப்படின்னு. சரி சார், நீங்க சொல்ல கரெக்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால சென்ட்ரிசம்ன்ற அந்த கான்செப்ட் நிஜமாவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தா அதை சொல்லியிருப்பார்ல, அதை எடுத்துட்டு போயிருப்பார்ல மக்கள்கிட்ட. அதுவே நடக்கல. கரப்ஷன் கூட பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனா உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்றாரு. இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா அவரு நெக்ஸ்ட் லெவல் போயாச்சு. அவங்க கிட்ட கேட்டா ஐடியாலஜி எல்லாம் தேவையே இல்லைன்றாங்க. செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் கேட்டா ஐடியாலஜி இருக்காதான், திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கு நாங்க சொல்லிட்டோமே அப்படின்றாங்க. அது போக சோசியல் ஜஸ்டிஸ்ன்றாங்க,
பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். என்னெல்லாமோ சொல்றாங்க, அது என்ன பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், நெகட்டிவ் சோஷியல், எனக்கு தெரியல. நெகட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஓ, அது நெகட்டிவா? அப்ப அது சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாதுங்க. அப்ப திமுக பண்றது சரியில்லைன்னா அது சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாது. சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன? சமூக நீதி. சமூக நீதி இன் இட் செல்ஃப் இஸ் பாசிட்டிவ் இல்ல. சமூக நீதி நெகட்டிவா இருக்க முடியுமா? சரி, ஏதோ ஒண்ணு பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் கேட்டான்னு வச்சுக்கோங்க, டிவி காரங்கிட்டலாம் ஐடியாலஜி எல்லாம் தேவையே இல்லை, நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. கேட்டா நம்ம வைகோ அவர்களோட மகன் என்ன சொல்றாரு, அரசியல் மயப்படுத்துறதுல தாவேக்கா பெரிய பங்காற்றிட்டு இருக்கின்ற விஜய் வந்து மக்களை அரசியல் மயப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்ற. எந்த மாதிரி அரசியல் மயம்? இந்த மாதிரியான அரசியல் மயம். ஐடியாலஜி தேவையில்லைன்றானுங்க. அங்க ஒண்ணு போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வைக்கிறாரு போல. எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, திமுக டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியுது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது விஜயை டச் பண்ணா திமுகவுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியுது. ரைட், அப்ப லைட்டை டச் பண்ணி பார்ப்போம். சீட்டும் லைட்டா ஒரு சைடு அதிகமா கேட்போம், இன்னொரு சைட்ல விஜயும் டச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணி சீட் அதிகமா கிடைக்குதோ இல்லையோ, இருக்கிற சீட்டை குறைச்சிடக்கூடாது, அதுக்கான வேலையாவது பார்ப்போம்னு பாக்குறாங்க. பட் என்ன மேட்டர்னா, இப்ப இவங்க கிட்ட அரசியலும் இல்லை, ஐடியாலஜியும் இல்லை, பொலிட்டிக்ஸ் ஃபுல்லா டைல்யூட் ஆகி போயிருக்கு. இன்னைக்கு ஒரு காலத்துல அரசியல் தெளிவோட தமிழ் மக்கள் இன்னைக்கு கீழே இறங்கி அடிமட்டத்துல இருக்காங்க. விஜய் மாதிரியான ஒரு பொலிட்டிஷியனை நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு சொசைட்டி தரமட்டம் ஆயிருச்சு. இந்த லெவலுக்கு தமிழ்நாட்டு அரசியல் போயிருச்சுன்னா தமிழ்நாடும் வீழ்ச்சியை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் சந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஏற்படும் போது நமக்கு திரும்ப பொலிட்டிக்கல் அவேர்னஸ் திரும்ப ரீபில்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். அன்னைக்கு அப்படிதானே ஆரியம் பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் திராவிடம் உள்ள வருது, பொலிட்டிக்கலா அவங்க பெரிய சேஞ்சை கிரியேட் பண்றாங்க, மக்கள் பொலிட்டிசைஸ் ஆகிறாங்க, மாற்றம் ஏற்படுது. அது திரும்ப நடக்கும். இப்ப இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ஒரு மாற்றமாக இருக்குமா? என்ன மாதிரியான மாற்றத்தை என்டிகேவுக்கு அது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா நமக்கு தெரியல. ஆனா தேவையான ஒரு விஷயம். அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா? நல்ல கூட்டம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா நிறைய கூட்டம் வருதுன்னா கண்டிப்பா நிறைய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஓட்டாவும் கண்டிப்பா மாறும். கண்டிப்பா நிறைய முக்கியமான விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. மாற்றத்துக்கான அரசியலை முன்வைப்பாங்க. கவர்னன்ஸ் பத்தி பேசுவாங்க. இப்ப 234 வேட்பாளர்களுமே அந்த மேடையில் அறிவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை விட இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எதுங்க? அவங்களோட கேம் பிளான் என்ன, மாற்றம்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதான முக்கியம். சேஞ்ச்னா என்ன? அதான் இப்போ நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு யூஎஸ்ல, இப்பயும் இருக்கு. முகமது அலி அப்புறம் மால்கம் எக்ஸ்லாம் அந்த அமைப்புல இருந்தவங்க தான். இன்ஃபேக்ட் மால்கம் எக்ஸை கொன்னதே அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த அமைப்பு ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது, இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல் தான். இலைஜா முகமது அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு இந்த நேஷன் ஸ்பீக்ஸ் நினைக்கிறேன். இந்த நேஷன் ஸ்பீக்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் உண்டு. அதுல அவங்களோட முக்கியமான அஜெண்டாஸ் என்ன, எதெல்லாம் சாதிக்க விரும்புறோம்னு ஒரு 5-6 விஷயத்த எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே கடைசியில பதிவிடுவாங்க போல. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாங்க கருப்பின மக்களுக்காக தனிநாடு அமைக்க போறோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லேண்டை தனியா பிரிச்சு கருப்பின மக்களுக்கான ஒரு நாடை உருவாக்குவோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப எழுதியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அதை பத்தி இப்ப இருக்கக்கூடிய தலைவர் லூயி ஃபராகான், இப்பயும் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்ப ரொம்ப வயசாயிருக்கும், 100 வயசு கிட்ட இருக்கும் அவருக்கு. நல்லா ஹெல்தியா தான் இருக்காரு நான் வயசானாலும். அவர் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பேசின ஸ்பீச்ல அவரு சொல்லுவார். அப்ப நிறைய பேர் எலைஜா மூவ்மெண்ட்டை கேட்பாங்க, அமெரிக்கா கவர்மெண்டோட சண்டை போடுறது சாத்தியமே இல்லாத விஷயம், நீ அவங்க கிட்ட சண்டை போட்டு தனி நாடெல்லாம் ஃபார்மே பண்ண முடியாது, அப்புறம் எதுக்கு அதை குறிப்பிட்டிருக்காத, தனியா நாங்க ஒரு நாடு அமைப்போம் கருப்பின மக்களுக்குன்னு. அமெரிக்காக்காரங்கிட்ட சண்டை போட நமக்கு முடியுமா முடியாதா, ஜெயிப்போமா மாட்டோமா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஐ வாண்ட் யூ டு நோ ஹவு ஜஸ்டிஸ் லுக்ஸ் லைக். நியாயம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்றத நான் உனக்கு புரிய வைக்கணும். இதான் நியாயம். அது சாதிக்க முடியுமா முடியாதான்றது செகண்டரி. ஆனா இதுதான் நியாயம். திஸ் இஸ் ஹவு ஜஸ்டிஸ் லுக்ஸ் லைக் அப்படின்றத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். நியாயம்ன்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுதான் அவரோட பாயிண்ட். அதே மாதிரி முதல்ல இந்த மாநாட்டோட வேலை என்னன்னா, மாற்றம்னா என்ன, ஹவு டஸ் சேஞ்ச் லுக்ஸ் லைக், மாற்றம்ன்றது எப்படி இருக்கும், மாற்றம்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணணும். நீங்க அங்க அதை மக்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும். அதை 100% கரெக்டா டிஃபைன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா தமிழ் நேஷனலிசம் அப்படின்றது, மாற்று அரசியல்ன்றது இவால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நேத்து நமக்கு இருந்த அரசியல் புரிதலை விட இன்னைக்கு அதிகமா இருக்கும். சொசைட்டிக்கும் அப்படிதான். ஸோ இன்னைக்கு நம்ம மாற்றுன்னு சில விஷயங்கள் பேசுவோம், தமிழ் தேசியம்னு பேசுவோம், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்.
அதனாலதான் நான் எப்போ சொல்றது என்னன்னா, அந்த தூய தமிழ் தேசியம், தூய அரசியல்லாம் எதுவும் கிடையாது. பியூர் ஃபார்ம்ல இருக்கவே முடியாது. அது நாள் ஆக அது பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கும், அல்லது கீழே இறங்கிட்டு இருக்கும், கீழேயும் வரும். கரெக்ட், கீழவும் வரும். அது கான்ஸ்டன்டா இருக்காது. ஒரு ஃபார்ம்ல நீங்க இப்படி அதை டிஃபைன் பண்ண முடியாது. கம்யூனிசம் எடுத்துக்கோங்க, அது அப்படியே இவால்வ் ஆகி தான் வந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அதிகாரத்தை கைப்பற்றுறது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல காணாம போகுது. இதுவும் அதே மாதிரிதான். அந்த ப்ராசஸ்ல நமக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க மாற்றன்றதை டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் அட்டாக் பண்ணுவான், ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுவான். அதெல்லாம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட சிறுமைப்பட ஆரம்பிக்கும். தீசிஸ் ஆன்டிதீசிஸ், ஆமா ஆமா, கருத்து மோதல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கூட செழுமைப்பட ஆரம்பிக்கும். அப்படி போக போக அந்த ஐடியாலஜிக்கு வீரியம் கிடைக்கும். மாற்று அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். மக்களுக்கும் அதுல நம்பிக்கை ஏற்படும். அதுதான் நம்ம வேலை. ஸோ அதுக்கு அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தான் இது முக்கியமான ஒரு மாநாடுன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்க மாற்றுனா என்னன்றது டிஃபைன் பண்ணுவீங்க. மேபி இப்ப நான் பேசுற மாதிரி நீங்க டிஃபைன் பண்ண போறேன்னு சொல்லனாலும் அதான் நீங்க பண்ண போறீங்க. நாங்க இந்தந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறோம், இந்தந்த வகையில நாங்க மாற்றா இருக்க போறோம். அதனாலதான் மாற்றத்துக்கான மக்கள் மாநாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க பண்ண போறாங்க. ஸோ அதை டிஃபைன் பண்றது ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளும் பேசலாம் அதை பத்தி. இந்த மாதிரி ஒரு 90% விஷயங்கள் கரெக்டா இருக்கு, இன்னும் சில விஷயங்கள் இப்படி பண்ணிருக்கலாம், இன்னொருத்தவங்க வேற மாதிரியான பார்வைகளை முன்வைப்பாங்க, சிலவங்க எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்க. அது எல்லாமே சொசைட்டில அவசியம். ஓகே, பார்க்கலாம் எவ்வளவு கூட்டம் வருது, என்ன இம்பாக்ட் அது ஏற்படுத்துது அப்படின்னு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஓகே, நம்ம இந்த எலெக்ஷன் சார்ந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எலெக்ஷனை தாண்டியும் நம்ம பார்க்கலாம். இந்த எலெக்ஷன், இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் இதெல்லாம் ஓகே, இதை தாண்டியும் பார்க்கணும். சாரி, ஓகே, பார்ப்போம். முடிஞ்ச பிறகு, மாநாடு முடிஞ்ச பிறகு அதோட இம்பாக்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம பேசுவோம், வாட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்க மாநாட்டுக்கு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.